Hey guys, so நம்ம another வீடியோல வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஃபனல்ஸ் எப்படி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம பில்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இந்த அப்பாயின்ட்மென்ட் ஃபனல் வந்து நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னோட வீடியோ பார்த்து பண்ண முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிளான அப்பாயின்ட்மென்ட் ஃபனல் தான் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நீங்க வந்து ஒரு ஃபனல் பில்டராவோ, ஃபனல் டிசைனராவோ, இல்ல ஒரு ஃபனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாவோ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யார் வேணா இந்த வீடியோ பார்த்து ஃபனல் பில்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரெஃபரன்ஸ் அண்ட் ஃபைண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் இண்டஸ்ட்ரி ஆர் ஆஃபர் வாட் எவர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்பயுமே ரெஃபரன்ஸ் தான் நம்ம சர்ச் பண்ணணும். இந்த ரெஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் உங்களோட இண்டஸ்ட்ரியோட பேரை நீங்கள் போட்டு பார்க்கலாம், இல்லைனா வந்து உங்கள் காம்படிட்டரோட லிங்கை போட்டு பார்க்கலாம், இல்லை கூகுளில் போயிட்டு ரேண்டமாக நீங்கள் சர்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் கீவேர்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எது ஆட் ரன் பண்ணுறாங்களோ அந்த ஆடை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்க போகும்போது ஓகே இந்த ஃபனலில் வந்து அப் டு மார்க்காக இருக்குது. ஒரு 2-3 ஃபனலை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஃபனலாக பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைண்டிங் த ரெஃபரன்ஸ். நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லை உங்களோட ஏஜென்சிக்கு நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாலும் சரி, இந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா ஏஜென்சி எல்லாமே ஜென்ரலாக தான் பண்ணுவாங்க. அவங்க மோஸ்ட்டாக வந்து நிறையா ரிசர்ச் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனராக நம்ம வந்து கரெக்டாக ரெக்குவயர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் ஃபனல் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் டீட்டெயிலாக வந்து ரிசர்ச் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிக்கான ஃபனல் ரெடி பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எல்லாருமே அது பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன். இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் யுவர் ஃபனல் பில்டிங் டூல்ஸ். நீங்கள் எந்த ஃபனல் பில்டிங் டூல் வேணால் யூஸ் பண்ணலாம். வேர்ட்பிரஸ், எலமெண்ட் ஆர் கிளிக் ஃபனல்ஸ், கோ ஐ லெவல் எது வேணால் பண்ணலாம். இந்த கேஸில் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கோ ஐ லெவல் தான். கோ ஐ லெவலோட ஒயிட் லேபிள் சாஸ் ப்ராடக்ட் வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து funnelgod.io அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம். இது எங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபனல்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் கோ ஐ லெவல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சைட்டுன்னு இருக்கும். ஓகே, ஃபனல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புது ஃபனல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ புது ஃபனல் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபனல்னு வைக்கலாம். நான் இப்போதைக்கு ஷார்ட் ஃபார்மாக அப்பாயின்மெண்ட் ஃபனல் போட்டுக்கிறேன். ஸோ கிரியேட் ஃப்ரம் பிளாங்க். நம்ம வந்து ஒயிட் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கில்லு. ஏஜென்சி ரன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்சர், மார்க்கெட்டர் யாராக வேணா இருக்கட்டும், இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ஹை பேயிங் ஸ்கில் தான். இது எல்லாராலையும் டக்குன்னு கிரியேட் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அந்த பொறுமை இருக்குது அதை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபனல்ஸ் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் நேம் இட் அஸ் ஆப்டின் பேஜ், இல்லை அது என்ன பேஜோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் பேஜ் வாட் எவர். ஸோ கிரியேட் பண்ணிக்கோங்க. மோர் சிமிலராக எல்லா பிளாட்ஃபார்முமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய இல்லை எடிட்டிங் டூல்ஸாக இருக்கும், ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே மோஸ்ட்டாக சேமாக தான் இருக்கும். இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று யூஸ் எக்ஸிஸ்டிங் ஆர் கிரியேட் எ பிளாங்க். நம்ம வந்து இப்போ கிரியேட் பிளாங்க் தான் பண்ண போகிறோம். எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணால் நிறைய டெம்ப்ளேட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். பட் இந்த செக்ஷனில் வந்து நம்ம பிளாங்க்லேருந்து கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா பிளாங்க்லேருந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ரெஃபரன்ஸை பார்த்தாலுமே உங்களால் 100% அதே மாதிரி ஒரு அவுட்டு கொண்டு வர முடியும். அது ஈவன் இண்டஸ்ட்ரியில் டாப் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை டாப் கூகுளாகவே இருக்கட்டும், அவங்கள மாதிரி கூட நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இதான் பிளாங்க் ஸ்க்ரீனு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆட் எலிமெண்ட் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே செக்ஷன், ரோ, எலிமெண்ட், இந்த 3 மேட்டர் மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். செக்ஷன், ரோ, எலிமெண்ட். எந்த ஒரு டூலாக இருந்தாலும் இந்த 3 மேட்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், உங்களால் எல்லா ஃபனல் பில்டிங்குமே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் வித் கொடுக்குறேன். ஃபுல் வித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வந்திருக்குது, இதுதான் ஃபுல் வித்து. ஃபுல் வித்தில் ஒரு செக்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இந்த செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே உள்ளுக்கு ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் காலம். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம எடுக்க போகிற ரெஃபரன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போது. நம்ம எடுக்க போகிற ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எடுக்க போகிற ரெஃபரன்ஸ். இது என்னோட கிளைண்ட்டோட இதுதான், நாங்கள் பில் பண்ணதான். ஸோ இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஃபனல் நம்ம ரெடி பண்ணாலே இது ஆல்ரெடி ஹை கன்வெர்ட்டிங் ஃபனல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஒரே லேயரில் இருக்குது. 2 காலம் கிடையாது. அதனால தான் ஒரு காலம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம். எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க ஹெட்டிங் தான் போட்டிருக்காங்க. நம்ம இதே கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதை வந்து எப்படி கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து மார்ஜின்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் இருக்கும். இதில் வந்து 80, இந்த சைடு ஒரு 80 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு சிங்க் ஆயிரும். 2 பக்கம் ஸ்பேஸ் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கேஸ் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்வான்ஸில் போயிருக்கோங்க. அட்வான்ஸில் போயிட்டோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. இதில் வந்து அப்பர் கேஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்பர் கேஸ் கொடுத்தோன்னா அப்பர் கேஸ் மாறிடுச்சு. இப்போ நிறைய லைன் இருக்கிறதுனால அந்த லைன் ஸ்பேஸை கம்மி பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லைன் ஸ்பேஸ் வந்து கம்மியாயிருச்சு. ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் ஜென்ரலில் திருப்பி வரணும். ஜென்ரலில் வந்து ஃபாண்ட் வந்து ஒரு 40 வச்சுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் போல்டா இருக்கும். ஸோ போல்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து 900 போல்ட்னஸ் வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே ஹெட்டிங் வந்து போல்டா தான் இருக்கணும். ஸோ 900 செட் பண்ணோம்னா எதுவும் மாறாது. கண்ட்ரோல் ஆல் குடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, பீன்னு இருக்கும். இத அன்டிக் பண்ணி விட்டீங்கன்னா, எல்லாமே போல்டா மாறிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ போல்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த கலர மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்றதுக்கு வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து இட்டாலிக்கா மாத்துனா கலர் மாறும். இல்ல லைன் போட்டா கலர் மாறும். இந்த கேஸ்ல நம்ம இட்டாலிக்கா மாத்தி கலர் மாத்திக்கலாம். ஸோ இட்டாலிக் மாத்தணும்னா ஒண்ணும் இல்ல. இத ஹைலைட் பண்ணுங்க. இத ஹைலைட் பண்ணிட்டு, இட்டாலிக்கு நீங்க கிளிக் பண்ண உடனே கிரீன் கலர்ல மாறிரும். ஸோ அவ்வளோதான் கலர் சேஞ்ச் பண்றது. செகண்ட் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். சப் ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சப் ஹெட்டிங்க்கு வந்து இத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது கீழயே அனதர் எலிமெண்ட் ஆட் பண்றேன். இத பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சப் ஹெட்டிங் சப் ஹெட்டிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இங்க வந்து நம்ம அந்த கன்டென்ட்ட பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப போல்டா இருக்கிறதுனால கண்ட்ரோல் ஆல் குடுத்துட்டு இந்த பிய அன்டிக் பண்ணி விட்டீங்கன்னா போல்ட்னஸ் போயிரும். இப்ப அகைன் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு நெறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால, அகைன் நம்ம வந்து அதே 80 குடுக்கலாம். அப்பதான் மேல இருக்கக்கூடிய ஹெட்டிங்க வந்து அது மேட்ச் பண்ணும். ஸோ 80 அகைன் இதையுமே 80யா மாத்திடலாம். ஸோ இப்ப வந்து ஓரளவு நல்லாயிருக்கு. ஆனா இது 2த்துக்குமே லிட்டில் ஸ்பேஸ் குடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் இங்க வந்து ஒரு 10 குடுத்துக்கிறேன். 10 குடுத்தோம்னா, அது கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கீழ வந்துரும். ஸோ இப்ப கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. 3வது லேயர் என்ன இருக்குன்றத பார்த்தரலாம். ஐ திங்க் வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்க எலமென்ட். நம்மளும் வீடியோ எலிமெண்ட் ஆட் பண்ணிடலாமா? ஓகே. பிளஸ் அண்ட் இஃப் யூ சி வீடியோ தேடி பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. வீடியோ தூக்கிட்டு வந்து டிராக் அண்ட் ட்ராப். இப்ப எல்லாமே வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். மோஸ்ட்டா நீங்க எல்லாமே பண்ண முடியும். ஓகே. நான் சரியா டிராக் அண்ட் ட்ராப் பண்ணல. திருப்பி வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ வீடியோவுமே இப்போ உள்ள வந்துரும். வீடியோவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டைப் ஆஃப் மார்ஜின் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் பார்க்க யூனிஃபார்மிட்டியா இருக்கும். இல்லன்னா அன்அலைன்மென்ட்டா இருக்கும். ஸோ 80 நீங்க 80ன்னா 100 கூட குடுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ரெக்யர்மென்ட். ஸோ அடுத்து வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு பட்டன் போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எஸ் பட்டன் போட்டிருக்காங்க. நம்மளும் பட்டன் போட்டுடலாம். ஸோ ஆட் எலிமெண்ட் அண்ட் பட்டன் இங்க இருக்கு. அந்த பட்டன டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிருங்க. ஸோ கரெக்ட்டா பண்ணலன்னா வராது. எஸ் கரெக்ட்டா பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் பட்டன போட்டதுக்கப்புறம் பட்டன வந்து நல்லா பெருசா காட்டுறதுக்கு வந்து நம்ம சில செட்டிங் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ்ல போயிருங்க. அட்வான்ஸ்ல போயிட்டோனே வெர்டிகல் ஸ்பேசிங்ல வந்து ஒரு 40 ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 20 குடுக்கலாம். 20 கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும். ஆனா இது வந்து 40 குடுக்கலாம். வெர்டிகலா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிஜான்டல் வந்து 40 குடுக்கலாம். ஸோ இந்த 2 பக்கம் ஸ்பேஸ் வந்துரும். ஸோ பட்டனுக்கு என்ன டெக்ஸ்ட் குடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே டெக்ஸ்ட் நம்ம குடுத்துடலாமா? கண்ட்ரோல் சி அண்ட் கம் பேக் ஹியர். ஸோ ஜெண்டர்ல போனீங்கன்னா, பட்டனோட டெக்ஸ்ட்ட மாத்துறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழ வந்தீங்கன்னா, பட்டனோட டெக்ஸ்ட் இங்க வந்து மாத்திரலாம். அண்ட் சப்டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம எது வேணா குடுக்கலாம். நான் இங்க ஆல்ரெடி இருக்கிறத குடுத்துட்டேன். ஹரி அப் லிமிட்டட் டிக்கெட் அவைலபிள் சம்திங் அந்த மாரி இருக்கு. அத குடுத்துட்டேன். ஸோ ஃபாண்ட் வந்து போல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபாண்ட் வந்து 900ன்னு மாத்திரலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது போல்டா மாறிரும். ஓகே. இது வந்து சப்டைட்டிலோட ஃபாண்ட் மாத்திருக்கோம். அது நம்ம எப்பவுமே போல்ட்ல இருக்கக்கூடாது. ஹெட்டிங்கோட போல்டு வந்து ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டோட போல்ட மாத்திடலாம். செகண்ட் டெக்ஸ்ட்டோட இது வந்து எப்பயுமே நார்மலா தான் இருக்கணும். மீடியமா வச்சுக்கலாம். அண்ட் அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ் அதையும் நம்ம மாத்தி விட்டுறலாம். ஏன்னா, அப்பர் கேஸ்ல தான் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புக் எ ஃப்ரீ ஆ கிளாரிட்டி காலுக்கு வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ ஃபாண்ட் இன்கிரீஸ் பண்ணணும்னா ஜெனரல்ல வந்துட்டு அகைன் வந்து இது வந்து ஒரு 28 குடுப்போம். எவ்வளோ பெருசா வருதுன்னு பார்க்கலாம். இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப இதுக்கு ஐகானும் ஆட் பண்ணலாம். ஐகான் ஆட் பண்றதுக்கு அப்படியே நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஐகான் பிக்கர்ஸ் இங்க இருக்கும். இதுல போயிட்டு கேலண்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய இது வரும். இதுல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேலண்டர வந்து செலக்ட் பண்றோம்னா, அந்த ஐகானும் இங்க வந்துரும். ஸோ இப்போ இது பேர் வந்து பெரிய மெஸ்ஸிவ் பட்டன் நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த பெரிய பட்டன் தான் அவங்கள கிளிக் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு அனிமேஷன் குடுக்குறோம்னா, இங்க அனிமேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் ஆகுற மாரி நம்ம ஒரு அனிமேஷன் குடுக்கலாம். இல்ல ராக்கிங் ஆகுற மாரி ஒண்ணு குடுத்துறலாம். ஸோ இப்படி நம்மளுக்கு அந்த பட்டன் வந்து பீரியாடிக்கலா நம்மளுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் என்ன போட்டிருக்காங்கன்றத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் லேயர பொறுத்தவரைக்கும் ஒரு ஐகான் 3 விதமான ஐகான்ஸ் போட்டிருக்காங்க. ஐ மீன் 6 எலிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம தனியா ஒரு லேயர் கிரியேட் பண்ணா மட்டும் தான் முடியும். தனியா ஒரு லேயர் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ இந்த தனியா லேயர் கிரியேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் உள்ளக்க இன்னொரு ரோ கிரியேட் பண்றது தான் தனி லேயர்ன்னு சொல்றேன். இப்ப அகைன் நான் ரோ கிரியேட் பண்றதுக்கு ப்ளூ கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டைம் 2 காலம்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இதுல வந்து 2 செக்ஷனா டிவைட் ஆகுது. ஸோ 2 காலம்ஸ் நம்ம போட்டாச்சு. பட் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு நம்ம நெறைய ஸ்பேஸ் குடுக்கணும். அப்பனா மட்டும் தான் 140 குடுங்க. ஐ திங்க் 140 இல்ல 100 வாட்டெவர். 140 2 பக்கம் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது சிங்க் ஆயிரும். சிங்க் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணலாம். சப்டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே ஒரு சப்டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலம் இந்த பர்பிள் கலர்ல இருக்குல்ல, அந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு பேக்கிரவுண்ட் கலர்ல போயிட்டு, இப்ப வந்து நம்ம வேற ஒரு பேக்கிரவுண்ட் நம்ம குடுக்கலாம்.
இப்போ இந்த கேஸ்க்கு வந்து நான் இந்த கலர் குடுக்குறேன். ஏன்னா பேக்கிரவுண்ட் ஒயிட்டா இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் இது குடுக்குறேன். நீங்க எந்த கலர் வேணா நீங்க கஸ்டம் கலர் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கிரவுண்ட் கலர் அகைன் நான் இது குடுக்குறேன். ஸோ இதுக்கு 2த்துக்குமே வந்து ஸ்பேஸ் இல்ல. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லேயர செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 10 குடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் வந்துரும். ஸோ இந்த பேடிங் அண்ட் மார்ஜின நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே, நீங்க முக்காவாசி ஃபனல் பில்ட் பண்ண கத்துக்கலாம். இதுதான் நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. ஓகே. இப்போ வந்து இது 3 லேயரா பிரிச்சுக்கலாம். அகைன் இது டூப்ளிகேட் இங்க டூப்ளிகேட்ன்ற ஒரு ஐகான் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட் ஆகும். ஸோ 3 லேயரா வந்துருச்சு. பட் ஆனா நெறைய ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ ரிமூவ் பண்றதுக்கு இந்த ப்ளூ கலர செலக்ட் பண்ணிட்டு, எங்க ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் எங்கலாம் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்பேஸ்லாம் நம்ம தூக்கி விட்டாலே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா ஒண்ணு வந்துரும். ஸோ இந்த லேயரும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நீங்க கன்டென்ட்ட காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரெடி ஆச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் வந்து ஒரு கேலண்டர் நம்ம உள்ள போடுறதுக்கு வந்து நம்ம போடலாம். ஸோ செகண்டா ஒரு புதுசாவே ஒரு செக்ஷன் போடுறதுக்கு இத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் விட்த்துக்கு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹெட்டிங் குடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங்கும் குடுத்துடலாம். ஸோ ஹெட்டிங்ல வந்து புக் ஆன் அப்பாயின்ட்மென்ட்னு போடலாம். புக் ஆன் அப்பாயின்ட்மென்ட். கீழ வந்து நம்ம ஒரு கேலண்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் மேல இருக்க செக்ஷனும், கீழ இருக்க செக்ஷனும் கலர் வேரியேஷன் காட்டலாம். இல்லன்னா பார்க்க ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ கலர் வேரியேஷன் நம்ம இத குடுத்துடலாம். அகைன் இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் குடுத்துட்டோம். இப்போ நம்ம கேலண்டர் ஆட் பண்ண போறோம். கேலண்டர் ஆட் பண்றதுக்கு வந்து இத கிளிக் பண்ணிட்டு, கேலண்டர் நீங்க இங்க வந்து டைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல கேலண்டர் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, கேலண்டர் வந்து இங்க உங்களுக்கு காட்டும். நான் ஆல்ரெடி மொதவே கிரியேட் பண்ணியிருந்தேன். அதனால நெறைய கேலண்டர் காட்டுது. இந்த கேலண்டர்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கேலண்டர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க கேலண்டர் உங்களுக்கு வந்துரும். இப்போதைக்கு 404 எரர் தான் காட்டும். ஏன்னா, எல்லா கேலண்டருமே நான் எனேபிள் பண்ணல. அங்க எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்க ஒரு கேலண்டர் வியூ ஒண்ணு வரும். அந்த வியூல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டு, ஸ்பெசிஃபிக் டைமு, அவைலபிலிட்டி அத பேஸ் பண்ணி ஒரு வியூ வந்துரும். ஸோ பீப்பிள் யாரெல்லாம் இந்த பட்டன கிளிக் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த கேஸ்ல வந்து பாப் அப் ஃபார்ம் வச்சிருக்கோம். பாப் அப் ஃபார்ம் இல்லாம நம்ம ஸ்க்ரோல் டவுன் டூ எலிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸ்க்ரோல் டவுன் டூ எலிமெண்ட்ல வந்து செலக்ட் பண்ணி, அது வந்து கரெக்ட்டா கேலண்டர்ல போய் நிக்கிற மாரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, யார் இந்த பட்டன கிளிக் பண்ணாலுமே, அப்படியே பேஜ் ஸ்க்ரால் ஆயிட்டு வந்து இந்த கேலண்டர்ல நிக்கும். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஒண்ணு கேலண்டர மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணி ஆவணும். ஸோ இதுதான் வந்து அப்பாயின்ட்மென்ட் ஃபனல்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நம்ம அப்பாயின்ட்மென்ட் ஃபனல வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுவே வந்து மோர் கன்வின்சிங்கா இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி ரைட்டிங். ஐ திங்க் த 3 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் காப்பி ரைட்டிங் அண்ட் விஎஸ்எல் வீடியோ. நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஎஸ்எல் வீடியோல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த விஎஸ்எல் வீடியோல வந்து நெறையா ஆப்ஷன்ஸ் நீங்க குடுங்க. ஐ மீன் உங்கள ப்ராடக்ட்ட பத்தி, சர்வீசஸ பத்தி, உங்க கேஸ் ஸ்டடீஸ் இந்த 3 நிமிஷம் வீடியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ அந்த அந்த இன்ஃபர்மேஷன நீங்க ரெடி பண்ணி, நீங்க ஒரு 3 விஷயத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வீடியோ ப்ளே ஆகும். அத வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க. இந்த கன்டென்ட்ட ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தோம்னா, அதுவே மோர் எனஃப் உங்க ஃபுல் பிசினஸ பத்தி சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணுவாங்க. நீங்க க்ளோஸ் பண்றது மட்டும் தான் உங்களோட வேல. அண்ட் ஃபைனலா டிசைன் அண்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸ். நீங்க Canva மூலியமா உங்க ஆட் கிரியேட்டிவ்ஸ டிசைன் பண்ணுங்க. அம் Canva மூலியமா நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க ப்ரமோட் பண்ணலாம். Facebook கேம்பெயின் மூலியமா. ஸோ உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து எங்களோட கிரியேட்டிவ்ஸ். நாங்க கிளையன்ட்க்கு எல்லாமே நாங்க Canva தான் யூஸ் பண்றோம். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Facebook கேம்பெயின் லான்ச் பண்ணி, இந்த ஆட் கிரியேட்டிவ், இந்த லேண்டிங் பேஜ் லிங்க்க வச்சு நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ண போம்போது, டிராஃபிக் பில்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஏன் Facebookன்னு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ வந்து Facebook தான் லோ காஸ்ட்ல உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் நெறைய தரும். உங்க டார்கெட் ஆடியன்ஸ ஸ்பெசிஃபிக்கா நீங்க அதில டார்கெட் பண்ண முடியும். இது மூலியமா நெறைய அப்பாயின்ட்மென்ட்ஸ் உங்களுக்கு புக் ஆகும். ஒரு ₹1000 500 ₹1000 2000 இந்த மாரி ரேஞ்சுல கூட ஒரு அப்பாயின்ட்மென்ட் வரும். இது இண்டஸ்ட்ரிக்கு மாறிட்டே இருக்கும். இந்த அப்பாயின்ட்மென்ட் காஸ்டஸ் எல்லாமே. ஸோ எஸ் காய்ஸ் இதுதான் அந்த 5 ஸ்டெப்பு. நீங்க ஃபனல் கிரியேட் பண்ணி, ஆட் கிரியேட்டிவ் கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க கன்டென்ட்ட கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணி, காப்பிய கொஞ்சம் மாத்தி நீங்க வின்னிங் ஃபனல கண்டுபிடிக்கலாம். ஸோ காய்ஸ் இதுதான் இப்போதைக்கு இந்த வீடியோல. ஸோ ஃபைனலா இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட்ல வந்து ஃபனல் கார்டன் சொல்லி டைப் பண்ணுங்க. இது மாரி நான் நெறைய வீடியோ மேக் பண்ணணும்னு நீங்க நெனச்சா கூட ஃபனல்